நம்ம எல்லாருமே அடிக்கடி ஒரு டயலாக் கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிராத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னங்க நமக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள ஏதாவது தூங்கிட்டு இருக்கா? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின், ரிட்டன் பை டோனி ராபின்ஸ். ஓகே, இங்க இவர் ஜெயண்ட் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்காங்க. மிருகம் அப்படின்னா ஒன்னு சிங்கம், புலி, பூனை அப்படிலாம் கிடையாது. என்னன்னா நமக்குள்ள ஒரு திறமை தூங்கிட்டு இருக்கான். சோ அந்த நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஜெயண்ட்டை நம்ம எப்படி தட்டி எழுப்புறது? ஈஸியா நம்ம தட்டி எழுப்பிடுறோமா? இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க கேப்பீங்க, எல்லாத்துக்கூடயும் அப்படி ஜெயண்ட் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளயும் அப்படி ஒரு ஜெயண்ட் இருக்குங்க. திறமை இல்லாமையா இருக்கும்? எல்லாத்துக்குமே இருக்கதானே செய்யும். ஆனா அதை நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்ல. கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கும் நமக்கு டைம் இல்ல, விருப்பம் இல்ல அப்படின்னா கூட சொல்லலாம். டைம் இல்லைன்றதை விட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நம்ம எப்படி தட்டி எழுப்புறது ஜெயண்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டரை பத்தி நம்ம பார்க்கலாம். இவர் வந்து டோனி ராபின்ஸ். இவர் பாத்தீங்கன்னா சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவரோட ஸ்பீச்சை கேட்கணும்னு நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாள் இவர் வந்து ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும்போது நினைச்சு பாக்குறாரு, என்னன்னா அப்பாடா நம்ம நினைச்ச கனவெல்லாம் நிறைவேறிச்சுல அப்படின்ட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி பார்த்தா ஒரே கூட்டம், டிராபிக். அப்ப இவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு டிராபிக்கா இருந்தா நம்ம எப்படி நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்கறது, இல்ல நம்மளோட ஸ்பீச்சை லிசன் பண்ண வேண்டிய ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தா இவர் அந்த ஆடிட்டோரியமுக்கு போறாரு. போனா அந்த ஆடிட்டோரியம் ஹால் பாத்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அதையும் மீறி பயங்கர கூட்டம். அப்பதான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் இந்த ரோடு ஃபுல்லா டிராபிக் அப்படின்னு. சோ ஆனா இவர் கொஞ்சம் பிளாஷ்பேக் போட்டு பாக்குறாரு. எப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்து இவர் எல்லாருமே வந்து டேலண்டே இல்ல, இவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டே இருப்பாரு அடிக்கடி. சோ ஒரு நாள் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்குள்ள, நம்ம ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கணும், நமக்கு ஓரளவுக்கு அது பேச வரும்ல, அதையே நம்ம பேசி பேசி டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி தான் இப்போ ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வந்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின் அப்படின்ற புக்கையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஸோ அவர் சில ஸ்டெப்ஸையும் நமக்கு சொல்லியிருக்காரு. எப்பவுமே சும்மா அட்வைஸ் பண்றதை விட அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணவங்களை கேட்டாதானே நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர் தான் இவர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா முடிவெடு, டெசிஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுப்பாங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன், இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாமளே எடுப்போம். எப்படி எடுப்போம்? நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா எந்திரிச்சு வந்து யோகா செய்வேன், நான் வந்து கண்டிப்பா நல்ல ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அடுத்த நாள் காலையில போயிட்டு ஒரு பீட்சாவோ பிரியாணியோ பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு. ஆனா இதுக்கு டெசிஷன், இதுக்கு பேரு டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டெசிஷன் வேற, விஷ் வேற அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு விஷ் இருக்கும். என்னது? நாளைக்கு வந்து நான் இப்படி பண்ணுவேன், அடுத்த மாசம் இப்படி பண்ணுவேன், அடுத்த வருஷம் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் விஷ். ஆனா நம்ம லைஃப்ல எப்ப அதை அப்ளை பண்றோமோ அதுதான் டெசிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த டெசிஷன் வந்து 3 ஸ்டெப்ஸ்ல அமையுதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்துல நீங்க வந்து முடிவெடுக்கிறீங்க, நான் இதை ஃபாலோ பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபுட்டே வச்சு சொல்றேனே, நான் ஃபுட்டை ஃபாலோ பண்ண போறேன், நல்ல ஃபுட்டை ஃபாலோ பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா என்னை சுத்தி ஏகப்பட்ட ஃபுட் இருக்கும், நான் எந்த ஃபுட்டை வந்து நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னா அந்த ஃபுட்டு மேல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்லயே நிறைய இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், பொமோகிரானட் இருக்கும். அப்போ எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் எது செட் ஆகும் அப்படின்னு அடுத்து நம்ம சூஸ் பண்ணணும். ஹெல்தியான ஃபுட்டை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். அடுத்து எனக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு சூஸ் பண்றோம். அடுத்தது வாட் டு டூ தென், தேர்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ண போறேன், அதை ரெகுலரா எந்த டைமுக்கு சாப்பிட போறேன், அதை எப்படி ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு முடிவெடுக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட டெசிஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது இவர் வந்து ஒரு PPP டெக்னிக் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்ன PPP டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு விஷயம், இப்போ நான் ஃபுட்டை வச்சு சொன்னேன்னா, நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா நான் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
ஆனால் என்னால் அது முடியுமா அப்படின்னா நான் அதுலேருந்து எஸ்கேப் பண்ண பார்ப்பேன். அப்போ டு அவாய்ட் பெயின் அப்படின்னு, அவாய்ட் பெயின் அப்படின்னும் போது எப்பயுமே இந்த ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னும் நான் என்ன பண்ணுவேன், அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்து டு கெயின் ப்ளஷர் அப்படின்னா நான் என்ன யோசிக்கணும், ஓகே இந்த நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு பெயின் கிடையாது, எனக்கு ப்ளஷரை தான் கொடுக்கும், ஃப்யூச்சரை நான் வந்து நல்லா இருப்பேன், நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன்னா எனக்கு வந்து ப்ளஷர் தான் கிடைக்கும், பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா இதுவே என்னோட பிரின்சிபலாக மாறிடும். வேற எங்கே போனாலும் நான் வந்து இந்த மாதிரி மோசமான ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்றது என்னோட பிரின்சிபலாகவே மாறிடும். ஸோ எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறக்கணும்னா நமக்கு என்ன ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்றது யோசிக்கணும். அந்த ப்ளஷரை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நாளடைவில் அது நமக்கு ஒரு பிரின்சிபலாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்க, இப்போ நம்மளை சுற்றி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னும் போது நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னை சுற்றி நடக்கிற விஷயத்த என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னும் போது என்ன தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்காதப்ப உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதனால உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கனவை காணணும், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும். ஓகே, அந்த ட்ரீமை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இன்புட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த இன்புட்ஸை நம்ம போட்டோம்னாலே நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும், நம்மளோட கனவும் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுக்கு நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதை விட்டுருக்கீங்க. திரும்பவும் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு ஏற்கனவே போட்ட இன்புட்ஸை நீங்கள் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டுமே வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புது இன்புட்டை வந்து ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டமை நீங்கள் மாற்றணும். அதாவது என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும், இவ்வளோதான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிலீஃபையே நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் இல்லை என்னால் இவ்வளோ முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் இருப்பாங்களே, அன்னியன் மாதிரி, ரெமோ மாதிரி, அம்பி மாதிரிலாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இல்லை என்னோட பர்சனாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை உட்கார வைக்கிறாங்க. அப்போ சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அப்படி நம்புறவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா ப்ளூலேருந்து க்ரீனாகவே மாறுதான். அதே மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் உட்கார வச்சுட்டு டேப்லெட்டும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அதே சமயம் இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு மாறும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யார் யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸே நாளடைவில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் நம்பணும், ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்த இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நீ இன்ஜினியரிங் படிப்பா, இல்லை இந்த வேலைக்கு நீ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணு, இந்த ஸ்ட்ராட்டஜி நீ ஃபாலோ பண்ணுனா பெரிய பணக்கார ஆயிடுவ அப்படின்னு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தானே லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரெல்லாம் உள்ள வரும்போது காம்படிஷனுக்கு நிறைய இருந்தாங்க, அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் நாளடைவில் என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வழியை உருவாக்குனாரு இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்களே உருவாக்கணும். அடுத்து கண்டிஷனிங்ன்ற இன்புட் என்னன்னா இப்போ வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ண போறேன்னா உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் ஒத்துக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே 8 மணிக்கு தூங்கி பழகிருப்பீங்க, 9 மணிக்கு தூங்கி பழகிருப்பீங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும் மனசையும் பழக்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டு நீங்கள் தான் உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் கண்டிஷன் போடணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் லீடராக இருந்து போட்டிங்கன்னா உங்கள் கண்டிஷனிங் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. அடுத்தது வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை அப்படின்றது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து வார்த்தை எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வேற ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காஃபி பிடிக்காது அப்படின்ற ஒரு நெகட்டிவான வைப் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, கண்டிஷனிங், பிலீஃப் சிஸ்டம், டெசிஷன் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகம் முழிச்சுக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள நீங்க பழகுற ஒரு சர்க்கிளும் நல்லதா இருக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க நல்ல மிருகத்தை தட்டி எழுப்புறீங்களா, இல்ல அந்த மிருகத்தையே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் அவேக்கன் த ஜெயண்ட் விதின் அப்படின்ற புக்ல தான் படிச்சிருக்கேன். ஸோ இதை தவிர இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கணுங்க. கொஸ்டின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணும், எது வேணும், எதுக்காக இது வேணும் அப்படின்ற கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எப்பவுமே நல்ல கொஸ்டின் கேட்கணும். எப்படின்னா, இப்போ நான் எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் என் சொந்த வீடு இல்லை அப்படின்னு நான் நெகட்டிவாக கொஸ்டின் கேட்கக்கூடாது. நான் சொந்த வீட்டுக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவேக்கன் த ஜெயண்ட் விதின் அப்படின்ற புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இந்த புக்கு டோனி ராபின்ஸ் எழுதியிருக்காரு, கண்டிப்பாக படிச்சு பாருங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணி என்னோட வீடியோஸை பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.